தேர்தலுடைய களத்தில் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? தமிழகத்தினுடைய பிரச்சார களம் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நம்ம கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம். இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் பிரச்சாரம் நிறைவு பெற இருக்குது. ஆனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் தேர்தல் களத்தை முழுமையாக பார்க்கும் பொழுது ஒரு மேசிவ் சேஞ்ச், ஒரு மாற்றம் வேண்டும், பெரிய மாற்றம் வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அது விவசாய பகுதியாக இருக்கட்டும், தொழில் வளம் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், தென் தமிழகமாக இருக்கட்டும், சென்னை பகுதியாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் கூட நம்ம கண்ணால் பார்க்க முடிகிறது. எல்லா கட்சிகளும் கடுமையாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, வெயிலில் பண்ணியிருக்காங்க. வாக்காளர் பெருமக்களும் பிரச்சாரத்தை கேட்பதற்காக வெயில் அவள்தான் நின்றுக்கிறாங்க. இந்த தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 5 ஆண்டுக்கான தேர்தல், வளர்ச்சிக்கான தேர்தல். எங்களுடைய முழு நம்பிக்கை மாற்றம் வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம்தான் அந்த மாற்றத்தை நோக்கி வருவார்கள் என்று முழுமையாக நாங்கள் நம்புகின்றோம். அதே போல MK ஸ்டாலினும் அதே போல குறிப்பா விஜய் அவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறது வந்து நாங்க 2 பேரும் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கறத 2 பேருமே சொல்றாங்க. சிஎம் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஸ்கீம்ல இருந்து பெண்களுடைய பல திட்டங்களை சொல்றாரு. அதே போல விஜய் வந்து இது வந்து ஒரு புதிய மாற்றத்துக்கான எலெக்ஷன் சொல்லிட்டு இந்த 2 பேருடைய நம்பிக்கை அப்படிங்கறது எப்படி பாக்குறீங்க? நிறைய கருத்து கணிப்புகளும் ஒரு பெரிய சவால் மிகுந்ததா ஏடிஎம்கேக்கு காமிக்கிற மாதிரி இருக்கு. கருத்து கணிப்பு ஜென்ரலாக ஒரு டைரக்ஷனை சொல்லலாம். எந்த கருத்து கணிப்புமே அக்யூரேட்டாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் யாருமே சரியாக கொண்டு வந்தது கிடையாது. இன்றைக்கி டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இறங்கு முகம் எல்லா இடத்துலையும் டைரக்ஷனாக இருக்குது. அது வெரி கிளியர். 90, 80 அந்த மாதிரிலாம் நம்பர் கொடுக்குறீங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்பர்ஸ் ஏன்னா இறங்கு முகம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தமிழக மக்கள் எப்பொழுதுமே வாக்கு செலுத்தும் பொழுது நமக்கு இவர்கள் வேண்டாம், இவர்கள் வேண்டும்னு ஓட்டு போடுவாங்க. அதனால் திமுகவுடைய இறங்கு முகம் என்பது எல்லா சர்வேலையும் நான் பார்க்குறேன். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஏறுமுகமாக பார்க்கிறேன். விஜய் அவர்களை பொறுத்தவரை வாக்கு வாங்குவாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. கணிசமான வாக்கு வாங்குவாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எங்களுக்கான வாக்கு வங்கி எங்களுக்கு இருக்கு, மாற்றத்திற்கான வாக்கு வங்கி எங்க பக்கம் இருக்கு. டிஎம்கேவுக்கு எதிரான பெரும்பான்மையான வாக்குகளும் நம்முடைய கூட்டணியின் பக்கம் வரும் அப்படிங்கறதான் களத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ குறிப்பா மே 4க்கு பிறகு பல விஷயங்கள் நான் பேச போறேன்னு சொல்லி ஏற்கனவே நீங்க பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க. அது என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன விஷயம்? மே 4 வரட்டுமேங்கண்ணா. இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 21 தான் இருக்கோம். மே 4க்கு அப்புறம் பேசுவோம். குறிப்பா வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்காங்க. தொடர்ந்து வந்து விமர்சனங்களும் வைக்கிறாங்க, பாசிட்டிவாவும் வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? குறிப்பா கோவையில இன்னைக்கு நீங்க வானதி சீனிவாசங்களோட பைக்ல டிராவல் பண்ணி வாக்குகள் சேகரிச்சீங்க. பட் இருந்தாலும் களத்துல உங்களுக்கு நிறைய போஸ்டிங் கிடைக்கல அப்படின்ற மாதிரியோ இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பலை அப்படிங்கிறது அவங்களுடைய மனரீதியாக அவங்க மாறிட்டாங்களா? அவங்களுடைய சொல்றதை கேட்கறாங்களா? எப்படி பாக்குறாங்க? ஃபாலோவர்ஸ் அப்படி இல்லைங்க. நான் எல்லாருமே கட்சியினுடைய தொண்டர்கள். சில பேருக்கு நம்மளை பிடிக்கும், அது இன்னொரு கேட்டகரிங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தர் ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத நாம யாரும் போய் கட்டுப்படுத்த முடியாது. அது அவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். எனக்கு உங்களை பிடிக்கும், உங்களுக்கு என்னை பிடிக்கும், அதோட முடிஞ்சு போச்சு. சில பேர்த்து கட்சியை தாண்டி பிடிக்கும். அதனால் நான் எல்லாத்துக்கும் சொல்வது தேர் இஸ் சம்திங் கால் கர்மா. நம்ம கடமையை நாம செய்யணும். ஒரு மனிதனுடைய அடிப்படை வேலை. இன்னைக்கு பத்திரிகையாளர் உங்க கடமையை செய்யறீங்க, ஒரு கட்சியினுடைய தொண்டனா என் கடமையை நான் செய்யறேன். அது என்னை பிடித்திருப்பவர்களுக்கும் சரி, கட்சியை சார்ந்தவர்களுக்கும் சரி, நம்ம கடமையை நாம செய்யணும். எல்லோரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் வெளியே போகணுங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஆனால் மாற்று சக்தி எதுனா ஒரு அரசியல் அனுபவம் இருக்கணும். ஒரு மக்களுக்கு அடுத்த 5 ஆண்டு காலம் வழிநடத்தக்கூடிய ஒரு கூட்டணி இருக்கணும். மேலே மோடி அவர்களுடைய ஆதரவு இருக்கணும். இந்த கணக்கீட்டில் தான் தொடர்ந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட்டு வர்றோம். என்டிஏ தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் சாய்ஸ்ன்னு. அதை மக்கள் எல்லோருமே யோசித்து முடிவெடுப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் நானும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கையை பிடிச்சிட்டு போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாது. நாம் சொல்லக்கூடியதெல்லாம் கட்சி தொண்டர்கள் நம்ம கடமையை செய்வோம். எதற்காக கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களோ அந்த முடிவை பின்பற்றுவோம். ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு வாக்கு கூட இங்க போகாம அங்க போகாம சிந்தாம சிதறாம தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வருவோம். நிறைவு கேள்வியா, இப்போ தேர்தல் நேரத்துல தான் நாங்க வந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய இடத்துல சொல்றாரு. தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி பிஜேபி அலைன்ஸ் வந்து சொல்றாரு. மே 4க்கு பிறகு தேர்தல் முடிவு எப்படி வேணாலும் வரலாம். அதற்கு பிறகும் கூட்டணி தொடரணும் அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க? மே 4 பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தோட இறங்கு முகத்தை நீங்க சர்வேல சொல்றீங்க. அப்புறம் மே 4 இருக்குல்ல, அன்னைக்கு பேசிக்குவோம். ஓகே.